மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொங்கல் திருநாள் அன்று பட்டய கணக்காளர் தேர்வு நடத்தப்படுவதற்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் நாளன்று சிஏ தேர்வு நடைபெறுகிறது. இந்நிலையில் பொங்கல் திருநாளன்று பட்டய கணக்காளர் தேர்வு நடத்தப்படுவதற்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் பண்பாட்டை அவமதிக்கும் செயலை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைகிறார். விக்னேஷ் முத்து, மதுரை எம்பி சு வெங்கடேசன் இந்த பட்டய கணக்காளர் தேர்வை பொங்கல் என்று எழுதுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய அரசுக்கு கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்? மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் சிஏ ஃபவுண்டேஷன் சார்பில் பொங்கல் திருநாள் அன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அதே போன்று ICAI தலைவர் ரஞ்சித் குமார் அவர்களுக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதியிருக்கிறார். இதனை விரிவாக தன்னுடைய அறிக்கையாகவும் சு வெங்கடேசன் வெளியிட்டிருக்கிறார். பொங்கல் திருநாள் அன்று தேர்வுகள் எத்தனை முறை சொன்னாலும் மத்திய அரசு திருந்தப் போவதில்லை, அதற்காக நாம் ஓயப்போவதில்லை. ஒன்றிய அரசு உடனடியாக இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும். சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய தேர்வர்களுடைய பெற்றோர்கள் பலர் என்னை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் உழவர் திருநாள் அன்றும் பிசினஸ் லாஸ் மற்றும் ஆட்டிடியூட் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறுவடை திருநாளான பொங்கல் திருவிழா என்பது தமிழ்நாட்டின் தனித்துவமிக்க பன்னாட்டு திருவிழா என்பதை கருத்தில் கொண்டு தேர்வர்களுக்கு சிரமங்கள் இன்றி தேர்வு அட்டணையை மாற்றி அமைக்க வேண்டும். இதற்காக 2 பக்கங்கள் கொண்ட அறிக்கை கடிதத்தை நான் வழங்கியிருக்கிறேன். ஏற்கனவே பலமுறை இது போன்று தமிழகத்தின் பண்டிகை சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது மத்திய அரசு அதனை கருத்தில் கொள்ளாமல் தேர்வுகளை நடத்துகிறது. அது போன்ற ஒரு தேர்வுதான் தற்பொழுதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தேர்வர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த தேர்வை வேறொரு தேதியில் மாற்றி வைக்க வேண்டும் என்று சு வெங்கடேசன் தன்னுடைய அறிக்கை வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். தனித்தனியாக அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கும் அதே போன்று ICA தலைவர் ரஞ்சித் குமாருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். திலகவதி, விக்னேஷ் முத்து, இது இந்திய அளவில் நடத்தப்படக்கூடிய தேர்வாயின் இது மகர் சங்கராந்தி அப்படின்ற பெயர்ல தமிழகத்தை தாண்டி பிற மாநிலங்களிலும் இது கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வு தான் இல்லையா, ஒரு பண்டிகை தான் இல்லையா? அப்போ அந்த மாநிலங்கள்ல இருந்தும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறதா பொதுவாக? ஏன்னா தமிழர் பண்பாட்டை அழிக்கும் நோக்கில் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை மதுரை எம்பி சு வெங்கடேசன் முன்வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில பிற மாநிலங்கள்ல ஜனவரி 14 அந்த தேதிகள்ல என்ன நிகழ்வு இருக்கும்? நீங்கள் குறிப்பிட்டது போன்று இது போன்ற ஒரு தேர்வு என்பது அறிவிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலம் சார்ந்த பண்டிகைகள் இருந்தால் அதனை அந்த நிறுவனம், அதாவது அந்த தேர்வு நடத்தக்கூடிய அமைப்பு கருத்தில் கொண்டு வேறொரு தேதியில் தான் ஏற்கனவே வைப்பும். இதுதான் நடைமுறை. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பண்டிகையின் பொழுது தேசிய அளவிலும் சரி மாநில அளவில் நடத்தப்படும் தேர்வுகள் என்பது நடத்தப்படாது. பொங்கல் பண்டிகை இங்கு தமிழகத்தில் 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டாலும் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற மற்ற மாநிலத்திலும் அன்றைய தினம் வேறு வேறு நிகழ்வுகளில் வேறு பெயரில் பண்டிகைகள் என்பது கொண்டாடப்பட்டுதான் இருக்கிறது. அந்தந்த மாநிலத்தை பொறுத்தளவு தற்பொழுது முதலாவதாக தமிழகத்தில் தான் இந்த குரல் என்பது எழுந்திருக்கிறது. இந்த தேர்வை வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று வரக்கூடிய நாட்களில் வேறொரு மாநிலங்கள் என்ன கருத்து தெரிவிக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். திலகவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.